சென்னை மயிலாப்பூர் முண்டக்கண்ணி அம்மன் கோவில் தெரு என்பது பல முக்கிய தலங்களை கொண்ட சிறப்புமிக்க இடமாகும். ஆனால் இப்போது சாலை பராமரிப்பால் அப்பகுதி மக்கள் கடும் சவால்களை எதிர்கொள்கின்றனர். இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இத்துடன் இந்த தொடர்நிரலைக்கான இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. சென்னையில் உள்ள மயிலாப்பூர் என்பது கலாச்சாரம், ஆன்மீகம் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க பகுதியாகும். பல புனித கோவில்களும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களும் இங்கு உள்ளன. இதே போல்தான் கபாலீஸ்வரர் கோயில், முண்டக்கண்ணியம்மன் கோயில், மந்தவெளி திருவள்ளுவர் கோயில் போன்ற பிரசித்தி பெற்ற கோவில்களும் இந்த பகுதியில்தான் அமைந்துள்ளன. இந்த அனைத்து புனித தலங்களுக்கும் செல்லக்கூடிய முக்கிய சாலையான முண்டக்கண்ணியம்மன் கோவில் தெரு சாலை இன்று சோகமிக்க நிலையை சந்தித்து வருகிறது. முக்கியமாக இந்த தெருவிற்கு தனி ரயில் நிலையம் இருப்பது கூட இப்பகுதியின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. ஆனால் இத்தகைய சிறப்பம்சங்கள் இருந்தும் இப்பகுதியின் அடிப்படை வசதியான சாலை சரியான பராமரிப்பு இன்றி மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற கழிவுநீர் வடிகால் பணி முடிந்ததற்கு பிறகு சாலை சரியாக சீரமைக்கப்படவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் வாகன ஓட்டிகள் மட்டுமல்லாமல் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், வேலைக்கு செல்லும் பணியாளர்கள், நடைபாதையில் செல்லும் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரும் பெரும் சிரமத்தை அனுபவித்து வருவதாகவும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சாலையில் தோண்டப்பட்ட குழிகள் சரியாக மூடப்படாததால் அதனை ஒட்டியே உள்ள வியாபாரிகள் தங்களது வியாபாரத்தில் கடுமையான பாதிப்பை சந்தித்து வருவதாக தங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றனர். ஈபி ஒயர் ஏதோ போடுறதா சொன்னாங்க. இது நடக்குது, ஒரு 2 வாரமா நடக்குது. 2 வாரமா பண்றாங்க. இன்னும் முடியல. முடியல. அம்மா பயங்கர இடைஞ்சல். இப்போதான் 2 நாளாக தான் கடை போட்டிருக்கேன். இந்த கல்லெல்லாம் வாரி ஓரம் போட்டுட்டு இப்போதான் போட்டுக்கிறோம் கடையே. ஆமாம் ஆமாம் எடுக்கல. நடந்து உள்ளே போக முடியல, வர முடியல. காலெலாம் 2 காலம் எரியுது. அந்த கல்லில் செருப்பு போட்டு தான் வரேன், போட முடியல. இதெல்லாம் ஒரே கல், வரவே முடியல. இந்த பக்கம் ஆள் வச்சு வாரி போட்டுக்கிறாங்க. ரகு வந்து நான் ஒரு பிளாட்ஃபார்மில் கடை வச்சுருக்கேன். எங்களால் போய்க்க முடியல. ரோடுகள்லாம் பண்ணி இதுமாரி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் எங்கே போய்க்க முடியும்? நாங்கள் போய்க்கிறது நம்மளுக்கு எப்படின்னா கஷ்டம் இருக்குது. கஷ்டம் எதுவுமே இல்லைங்க என்கிட்ட. இது ஆகுதுங்க 5 வாரமாக 1 மாதம் ஆக போகுதுங்க. போது இன்னும் எதுவும் பண்ணலாங்க. அதாங்க இதுமாரி மக்கள் நான் எங்கே போக முடியும்? இவங்க எலெக்ஷன் வர டைமில் மட்டும் இந்த நோண்டுறாங்க. நோண்டி எனக்கு கிட்ட இருக்கிற டைமில் பண்ணுறாங்க. வேறு எதனா பண்ண மாட்டாங்க எங்களுக்கு. வாடிக்கையாளர்கள் வர இயலாத நிலை ஏற்பட்டுள்ளதால் கடைகள் வெறிச்சோடி இருப்பதாகவும், சாலையோரம் கற்கள் குவிந்துள்ள நிலையில் சில வியாபாரிகள் சொந்தமாகவே அவற்றை அகற்றிவிட்டு தங்கள் வியாபாரத்தை தொடர வேண்டிய சூழ்நிலை எதிர்கொண்டு வருவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது போன்ற சாலையின் நிலையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் பல முறை அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளனர். ஆனால் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் அது ஒரு சாதாரண நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது என்று அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். வயதானவங்க எங்களை மாதிரி இருக்கும், தடிக்க விழுந்துருவோமோ பயமாக இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு புது ரோடு போட சொல்லுங்கள். எல்லா டிராஃபிக்கும் இந்த ரோடு வழியாக தான் டைவர்ட் ஆகி போயிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த ரோடு நல்லா இருந்தால் தான் எல்லாருக்கும் சௌகரியம். முதல்ல இதெல்லாம் டெப்ரிஸ்லாம் கிளியர் பண்ண சொல்லுங்கள். ஏழைங்களுக்கு தான் பாதிப்பு. இப்போ குழந்தைங்கலாம் போகிறாங்க வராங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, குழந்தைங்க வராங்க. டஸ்ட்டு எவ்வளோ வருது தெரியுமா? குழந்தைங்களாம் பாதிக்கிறதில்ல. ஒரு கவர்மெண்ட் அதிகாரி தெரியாது, நல்லா படிச்சு தான் போகிறாங்க வராங்க கொள்கிறாங்க. யாருக்கு பாதிப்பு? ஏழைங்களுக்கு தானே பாதிப்பு. சொல்லுங்க, பொதுமக்களுக்கு தான் பாதிப்பு. இதால் எவ்வளோ எல்லா ரூட்டும் வண்டியும் சரி தான் திருப்பி விட்டுக்கிறாங்க. இப்போ லெஃப்ட் சைடே போகாது. சரி மெட்ரோ, அந்த சைடு மெட்ரோ, எல்லா வண்டியும் இந்த லைன் தான் போகுது. மெட்ரோ ட்ரெயின், பஸ்ஸு, லாரி கீரி எல்லாம் தான் போகுது. அப்போ எவ்வளோ பொதுமக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க? கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? பொதுமக்கள் என்ன பண்ணாங்க? பாதிக்கிறவங்களும் தெரியாது, சொல்ல மாட்டுறாங்க. இது குறித்து 121வது வார்டு மாமன்ற உறுப்பினர் மதிவாணனுடன் கலந்துரையாடிய போது கழிவுநீர் பணிகள் முடிந்துவிட்டன, இப்போது ஈபி பணிகளுக்காக காத்திருக்கிறோம் என்று தெரிவித்தார். ஆனால் பொதுமக்களிடம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்போது தொடங்கும் என்பது பற்றி
உறுதியாக கூறப்படவில்லை என்பது மீண்டும் ஒரு கேள்விக்குறியாகியுள்ளது. சென்னையின் ஒரு முக்கியமான பகுதி என்ற பெயரை உடைய மயிலாப்பூர் இதுபோன்று அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையில் காணப்படுவது நம்மை உணர்ச்சி வசப்பட வைக்கும். இந்த சாலையின் அவல நிலையை அரசும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளும் கவனத்தில் எடுத்து விரைவில் சாலை முறையாக சீரமைத்து பொதுமக்களுக்கு நல்ல போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் இப்பகுதி மக்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. சென்னை மயிலாப்பூர் முண்டக்கண்ணி அம்மன் கோயில் தெருவில் அந்த முறையான கழிவுநீர் வடிகால் பணியானது முழுமையடையாத காரணத்தால் இப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். அதனால் இந்த அவலநிலையை கருதி கொண்டு இந்த பகுதிக்கு உட்பட்ட 121வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு மதிவாணன் அவரை நாம் தொலைபேசியில் அழைத்த பொழுது இது குறித்து கேட்ட பொழுது கழிவுநீர் வடிகால் பணியானது முழுமையடைந்து விட்டது. மேலும் அங்கே நடக்கக்கூடிய ஈபி பணியானது நடைபெறாமல் இருக்கிறது. அது குறித்து நீங்கள் உதவி செயற்பொறியாளர் தான் நீங்கள் அழைக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கார். அதன் அடிப்படையில் நாமும் அந்த உதவி செயற்பொறியாளர் நாகலட்சுமியிடம் நாம் அழைத்த போது தொலைபேசியில் அழைத்த பொழுதும் முறையான பதில் நம்மளிடம் அழைக்கவில்லை. அதனால் இது குறித்து அரசு முன்வந்து இந்த சாலையை புதுப்பித்து தர வேண்டும், தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.